தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மதுரையைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் மதுரை ஹைகோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் தனியார் டிஜிட்டல் பைக் டாக்ஸி சேவைகள் அதிகரித்து வருவதாகவும், இவை மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் இவற்றை ஒழுங்குபடுத்த அரசிடம் திட்டமோ விதிகளோ இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆட்டோ, வாடகை கார்களைப் போல பைக் டாக்ஸி சேவைகள் தனித்து இயங்க முடியாது என்றும், அவை டிஜிட்டல் நிறுவனங்களை சார்ந்து இயங்குவதாகவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. அதே சமயம் பைக் டாக்ஸி டிரைவர்கள் மீது அடிக்கடி அபராதம் விதிப்பது, வாகனங்களை பறிமுதல் செய்வது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் பைக் டாக்ஸிகளை முறைப்படுத்த ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்கவும் விதிகளை உருவாக்கவும் அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். அதுவரை பைக் டாக்ஸி டிரைவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்கவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் CV கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பைக் டாக்ஸிகளை இயக்குவதற்கான நடைமுறைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி வழங்கி இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள், ஆனாலும் மோட்டார் வாகன சட்டப்படி இதனை அனுமதிப்பது தொடர்பான எடுத்த நடவடிக்கை என்ன என தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்.